நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சட்டவிரோதமாக கிரேக்க நாட்டில் நுழைந்தவர்களை கைது செய்து வைத்திருந்த மையங்களை மூட அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. உலகின் பல பகுதிகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி நுழைபவர்களில் நூற்றுக்கணக்கானோர் தினமும் கிரேக்க நாட்டிற்குள் நுழைகின்றனர். கிரேக்க நாட்டு சட்டப்படி சட்டவிரோதமாக எல்லைக்குள் நுழைபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் பிற ஐரோப்பிய பகுதிகளுக்குள் செல்வதை தடுக்க வேண்டும். இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் அந்நாட்டு அகதிகள் மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அகதிகள் மையம் ஒன்றில் தங்கியிருந்தவர் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்டார். அகதிகள் மையங்களுக்கு எதிராக ஏற்கனவே பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இந்த தற்கொலை அடுத்து அகதிகள் மையங்களை மூட அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி தினமும் பலர் இந்த மையங்களில் இருந்து வெளியே விடப்படுகின்றனர். அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவும் கால அவகாசம் தரப்படுகிறது. நேற்றும் இன்றும் வேலை தேடி சென்றேன், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. முன்பு எனக்கு பணி வாய்ப்பு வழங்கியவரை நாளை சந்திக்க உள்ளேன். சிறிது நாள் பணி செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயுடன் இங்கிருந்து திரும்புவேன். இதற்கிடையே இந்த அகதிகள் முகாம் குறித்து கிரேக்க நாட்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறுகிறார் சமூக ஆர்வலர் எலனே கிரிச்சோச்சு. பிற நாடுகளில் இருந்து எங்கள் நாட்டுக்குள் நுழைப்பவர்கள் மதமாற்றம் செய்வதற்காகவோ கொள்ளையடிப்பதற்காகவோ வருகின்றனர் என்று பொதுமக்கள் பயப்படுகின்றனர். இது போன்ற எண்ணம் தவறானது. அவர்களை நாம் எதிரிகளாக பார்த்தால் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். தீவிரவாத தாக்குதல், பசி, பட்டினி உள்ளிட்ட பல காரணங்களால் சட்டவிரோதமாக பிற நாடுகளுக்கு குடிபெயர்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது என்ற நிலையில் இந்த அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இதுபோன்ற பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எல் துரைராஜ், உலக செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.